பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதிர்பாராமல் ஒரு பெருமலை சென்னை சந்தித்து மீண்டும் வந்துட்டுருக்கிறோம். நம்ம ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால தவிர்க்க முடியாத இந்த சூழலையும் நம்ம இந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஆலம்பனா, இந்த கதையை வந்து நான் ராஜேஷ் சாருக்கு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விஜயகுமார், ஆனால் இந்த கதையில் ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வரணும் அப்படின்னா, நான் சொன்னேன் சார், இந்த கதை வந்து ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி ஒருத்தங்க ஏழையாக மாறிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு லைனில் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஆனால் அதை சாத்தியப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமானது கிடையாது. ஏன்னா ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி அப்படிங்கிறத நான் காட்சிப்படுத்தணும், நம்பகத்தன்மை ஏற்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு அவர் ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தை, நீங்கள் எனக்கு அவங்க எந்த மாதிரியான வீட்டில் வாழுவாங்க அப்படின்னா சார், ஒரு அரண்மனை மாதிரியான வீட்டில் வாழ்ந்தவங்க சார், அதுக்கப்புறம் ஏழையாக மாறிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்காக லொக்கேஷன் பார்க்க போகிறோம் சார் சொன்னேன். அவர் சொன்னது, அரண்மனை மாதிரிலாம் பார்க்காதீங்க, நேராக அரண்மனைக்கே போயிருக்கேன்னு சொல்லி என்னை மைசூருக்கு அனுப்பிச்சி விட்டாரு. அதை கடைசி வரைக்கும் அவர் அன்பு கட்டளை, கிட்டத்தட்ட அன்பான மிரட்டல் என்ன சொன்னார்னா, படத்துடைய பிரம்மாண்டம் எந்த இடத்துலையும் குறைஞ்சிடக்கூடாது விஜயகுமார், இது வந்து கிட்டத்தட்ட அன்பால் மிரட்டினார், எந்த வகையிலையும் குறைஞ்சிடக்கூடாது, நீங்கள் என்ன வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிங்க, நான் அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எதை பற்றியுமே யோசிக்கவே இல்லை. இப்போ நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்ததில் ஒரு விஷுவல் கிராண்ட்னஸ் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னுடைய ப்ரொடியூசர் ராஜேஷ் சார் தான். அது மட்டுமே என்ன ஒரு முதல் பட இயக்குனருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருமான்னு தெரியல, எனக்கு அதை சாத்தியப்படுத்தி கொடுத்தது ராஜேஷ் சார் தான். ஸோ அவருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டது எல்லாத்தையும், எனக்கு டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எனக்கு இந்த கதை மேலே நம்பிக்கை இருக்கு விஜயகுமார்னு சொல்லிட்டு நான் எது கேட்டாலும் சரி, அது வந்து ஹீரோ வைபவ் சார் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், லியோனி சார் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், ராமதாஸ் அண்ணன் ஆகட்டும், காளியன் ஆகட்டும், முரளி சர்மா சார் ஆகட்டும், ஏன்னா அவர் தமிழ் படங்கள் பெரும்பாலும் நடித்ததில்ல, முரளி சர்மா சார் ஆகட்டும், கபீர் சார் ஆகட்டும், யார் கேட்கும்போது அவர் வேண்டான்னு எதுவுமே சொல்லவே இல்லை. இப்போ எவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்டாக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாரு. அது அவர் இருந்ததுனால மட்டுமே எனக்கு அது சாத்தியப்படுத்த முடிஞ்சிச்சு. ஏன்னா எளிமையாக ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க சார், 10 காரோடு இருக்காங்க, இப்போ எதுவுமே இல்லை சார், ஈஸியாக வார்த்தைகளில் சொல்லிட முடியும். ஆனால் காட்சியில் நம்பகத்தன்மை ஏற்படுத்தினா அவ்வளோ கடினமாக இருந்து, அதுக்கு மீண்டும் தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு டெக்னீஷியன்ஸ் எல்லாம், நான் கேட்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சார் வந்து இது பண்ணி கொடுத்தாரு. லைக் எடிட்டர் ஷான் லோகேஷ், ராஜேஷன் படங்களுக்கெல்லாம் பண்ணவர், ஆர்ட் டைரக்டர் கோபி என்ன, கேமராமேன் வினோத் சார் பம்பர் படங்களுக்கெல்லாம் பண்ணவர், காஸ்டியூம் கீர்த்தி. ஸோ எல்லாருமே எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் டெக்னீஷியன்ஸாக கிடச்சாங்க. அதனால் மட்டுமே இந்த படத்தை வந்து நான் நினச்ச மாதிரி ஒரு விஷுவல் படுத்தி சாத்தியப்படுத்த முடிஞ்சது. இந்த படத்தில் பணியாற்றின நடிகர்கள் லியோனி சாருக்கு வந்து ராமதாஸ் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அண்ணனும் காளி அண்ணனும் கிட்டத்தட்ட நாங்களாம் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி தான். ஒரு 10 வருஷமாகவே எங்கள் ரூமில் வந்து அவர் சாப்பிடுவார், நாங்கள் அவர் வீட்டுக்கு போவோம் கிட்டத்தட்ட. ஏன்னா ராமதாஸ் அண்ணனும் காளி அண்ணன் எனக்கு ஒரு மூத்த சகோதரர்கள் மாதிரி தான், எப்போவுமே ஒரு சப்போர்ட், சரி சகோதரர்கள் அப்படி இருந்திருக்காங்க. வைபவ் சாரும் சரி, பார்வதி மேம் சரி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே எப்போவுமே நம்ம ஒரு கருத்து சொல்லும்போது கூட, இல்லை சார் இது இந்த மாதிரிலாம் பண்ணோம் சார்னா எப்போவுமே அவங்க வந்து எனக்கு அதில் வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஒரு முதல் பட டைரக்டருக்கு அவங்க ஒரு ஹீரோயினோட சப்போர்ட் எனக்கு தேவை, அது சார் எனக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி கபீர் சாரும் சரி, முரளி சர்மா சாரும் சரி, நான் கூப்பிட்டு கதை சொன்னப்போ ஓகேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்பாட்டில் வந்தப்போ எந்த கரெக்ஷன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணி கொடுத்தாங்க. வெரி தேங்க்யூ சார். இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா வைபவ் சாருடைய தாத்தா கேரக்டர். அதுக்கு நான் நிறைய பேரை தேடினேன், எனக்கு சாய்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப மண்டை காஞ்சி போய் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு பட்டிமன்றம் ஓடிட்டு இருந்துச்சு, அதில் லியோனி சார் பேசிகிட்டு இருந்தார். நம்ம தேடிட்டு இருந்த தாத்தா இங்கே தான் இருக்காருன்ட்டு தேடி போய் பேசினப்ப அப்போ நடிக்கிற இல்லை, ஏன்னா அவர் அந்த சூழல் இல்லை, ரொம்ப பிஸியாக இருந்தார் அப்போ கேட்கும்போது. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுனா வேறு யாரோ தேடிட்டு, இல்லை சார் நீங்கள் தான் வேணும், ஏன்னா அது ஒரு கேரக்டராக தாத்தாவாக நம்ம நினைக்கலாம், ஆனால் அது ஒரு குறும்புக்கார தாத்தாவாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், படம் ஃபுல்லாக ஒரு குறும்புத்தனம் இருக்குது அந்த கேரக்டரில். பேர் தான் தாத்தாவாக இருக்குமே தவிர அவர் பண்ணுற வேலைகள் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு இவர் வந்து ஸ்பாட்டில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு, இல்லை கண்டிப்பாக இந்த கேரக்டர் நிற்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை நான் பூதத்தை வச்சு பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணப்பே, அந்த பூதங்கிற எழுத்துக்கு அந்த வார்த்தைக்கு நான் ஃபில் பண்ண பேர் வந்து ராமதாஸ் அண்ணன். அந்த உருவத்துக்காக மட்டும் நினச்சாதீங்க, அவருடைய அந்த டைலாக் டெலிவரி ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். ஏன்னா முண்டாசுப்பட்டியிலே நான் உதவி இயக்குனர் இருந்து அப்போ இருந்து பார்த்ததுனால அவருடைய ப்ளஸ் மைனஸ் எப்படியான டைலாக் டெலிவரியில் எப்படியெல்லாம் இருக்கும், அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவரை வச்சு எழுதும்போது. ஸோ ராமதாஸ் அண்ணனும் சரி, இதில் நடித்த எல்லா நடிகர்களுக்குமே சரி, ஒளிப்பதிவாளர் சொன்ன மாதிரி எடுக்கும்போது கஷ்டமா எல்லாருமே சரி, நானும் ஒளிப்பதிவாளர் சொல்கிற மாதிரி எல்லாரையும் நாங்கள் வந்து இல்லை சார், ஏன்னா க்ரீன் மேட் வச்சு நிறைய நாட்கள் எடுப்போம்.
ஏன்னா ஒரு பெரிய செட்டு போட்டோம், 20 டேஸ் வீடு செட்டு போட்டோம். வீடு செட்டு போட்டு 20 டேஸ் எடுத்தோம். அப்போ வந்து எனக்கு நிறைய சிஜி ஷார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்காகலாம் நாங்கள் நிறையா ரீடேக்லாம் போகும்போது கூட எனக்கு எல்லாரும் உடைய சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். டெக்னீஷியன்ஸ், இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கராத்தே கார்த்தினா, பாக்ஸர் தீனா எல்லாருக்குமே நன்றி. எல்லாருமே சிறப்பாக பணியாற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பர்சனலாக இப்போ இது வந்து நான் இந்த படம் சார்ந்து ஒரு நன்றி தெரிவிச்சிட்டேன். நான் பர்சனலாக என்னுடைய ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். காரணம் இந்த துறைக்கு வந்து நான் இந்த ஒரு இயக்குனராக, உதவி இயக்குனராக முண்டாசுப்பட்டி, இன்டர்நேஷனல் படங்கள், யங் மங்ஷன் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு இயக்குனராக மாறுறதுக்கு ஒரு காலகட்டம் எடுத்துக்கிச்சு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ஆலம்பனான்னு ஒரு படம் நான் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகி நீங்களும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ட்ராவல் எடுத்துக்கிச்சு. அது இந்த விஜயகுமார் மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி ஒரு நிறைய பேர் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஒரு துணையாக இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் அர்ஜுன், அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து நான் அவர் யங் ஃபங்க்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எனக்காக ப்ரொடியூசர் சேர்ந்து தேடிக்கிட்டு இருப்பார். 2 பேர் அப்படி தேடிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் அர்ஜுன், இன்னொன்று ராமதாசனை. கதையே தெரியாது, ஆனால் பார்க்குற ப்ரொடியூசர்லாம் சார் செம கதை வச்சிருக்காரு சார் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வச்சிருவாரு. அவர் அப்போ வரைக்கும் அவர் கதையே தெரியாது. ஒரு நம்பிக்கை அவர் பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை. நண்பர் அர்ஜுன் தான் வந்து ராஜேஷ் சாருக்கு வந்து ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். சார் ஒரு கதை இருக்குது சார் கேளுங்க சார். அப்போ ராஜேஷ் சார் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கேட்க முடியல. ஆக்சிடென்ட்டில் ஒரு சூழலை மீட் பண்ண போய் அப்போ அர்ஜுன் கம்பல் பண்ண வச்சு இந்த கதையை சொல்ல வச்சார். ஸோ அர்ஜுன் வந்து எனக்கு இந்த படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். அப்போ மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் எனக்கு அர்ஜுன் வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். இது போக என்னுடைய நண்பர்கள் திருப்பூரில் இருக்கிற மோகன்ராஜ், திருப்பூரில் இருக்கிற விஜயகுமார், கும்பகோணத்தில் இருக்கிற நண்பன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இது போக என்னுடைய ஃபேமிலியாகட்டும், என்னுடைய தம்பி உதயகுமார், எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக சைக்கலாஜிக்கலாக இருந்து இந்த அளவு வரைக்கும் எனக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் இந்த படத்தை எடுத்து டிசம்பர் 15ஆம் தேதி திரைக்கு கொண்டு வரோம். ஸோ ஊடக நண்பர்கள், நீங்கள் வந்து இந்த படத்தையும் என்னையும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு சின்ன படம் திரைக்கு கொண்டு வரோம் கேஜிஆர் ஸ்டுடியோ சார்பில். ஸோ நீங்கள்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க நம்பிக்கையில் நான் இந்த கருத்தை சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்துங்க. ஒரு நல்ல படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்த்துவீங்கன்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.